உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார் அப்படின்னு சொன்னால், எப்படி எம்ஜிஆர் செத்துட்டார்னு சொன்னால் சில கிராமங்களெல்லாம் அடிக்க வருவானுங்களோ, அந்த மாதிரி கேப்டன் மறைஞ்சிட்டார்னு சொன்னால் சில பேர் ஏற்றுக்கிறதில்ல. நானே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவர் இன்னும் இருக்கார். அவரோட வைப்ரேஷன் இன்னும் இருக்குது. கட்சி ஆஃபீஸில் இருக்குது, அவர் நினைவிடத்தில் இருக்குது, அவர் வீட்டு தெருவில் இருக்குது, அவர் காரில் இருக்குது, அவர் உட்காந்த சீட்டில் இருக்குது, அவர் ரூமில் இருக்குது, அவர் தொண்டர்கள் மனசுலேயும் அவர் இருக்கார். மற்ற நடிகர்களுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் காட்டிலும் அப்படியே மாறுபட்டவர்கள் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், கேப்டனுடைய ரசிகர்கள். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிள். மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் அந்த படம் பார்ப்பாங்க, அந்த படத்தை ரசிப்பாங்க, அந்த படங்கள் வந்தால் அதாவது பால் ஊற்றுறது, கட் அவுட் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதோடு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் கேப்டனுடைய ரசிகர்கள் மட்டும்தான் அவர் திரையில் என்ன சொல்கிறாரோ அதை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லைஃப் லெசனாகவே எடுத்துப்பாங்க. அது எந்த படமாக இருந்தாலும் சரி. அவர் திரைப்படங்களில் பேசுகிற வசனத்தையும் அவங்க வாழ்க்கையில் எடுத்துக்கிறது. அவர் அந்த ஒரு குணச்சித்திரமாக ஒரு பாத்திரத்தை எடுத்து நடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டராக அவங்க மாறிடுவாங்க. அப்படியே அவங்க லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அதனால தான் மற்ற நடிகர்களை காட்டிலும் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் ஒரு படி மேலே, கேப்டனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒரு படி மேலே. நான் நிறைய நடிகர்களோட பழகிட்டு இருக்கேன், அவங்க ரசிகர்களோடையும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள்கிட்ட இருக்க மரியாதை வேறு யார்ட்டையுமே கிடையாதுங்க. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ. ஏன், ஒரு பெண், ஒரு லேடிஸ் வந்தால் கூட அவங்கக்கிட்ட பேசுகிற விதத்தில் ஆரம்பித்து அவங்கக்கிட்ட பழகிற விதத்தில் கூட அவர் எவ்வளோ ஒரு கண்ணியமாக நடந்திருக்காரு அப்படிங்கிறது அவங்க தொண்டர்களை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரிய வரும்னு நினைக்கிறேன். மற்ற கட்சி ஆஃபீஸ்லலாம் பார்த்தா அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்து கண்ணிலே கொண்டு வச்சிருவானுங்க. நீங்கள் எந்த கட்சி வேணால் எடுத்துங்க. ஆனால் நான் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொருத்தரையுமே உத்தமனாக தான் பார்க்குறேன். அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டு, கேரக்டர் வைஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, கேப்டனுடைய வைப்ரேஷன் தானே, கேப்டனுக்கு அடுத்து கொடுத்தது தானே. எல்லாருமே விதைகள் தான். கேப்டனை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய மூச்சில் ஆரம்பித்து, அவர் பேச்சில் ஆரம்பித்து, அவர் தொண்டர்கள் எல்லாருமே விதை தான். நம்ம விதைச்சிட்டு தான் போகிறோம். ஸோ நம்ம பெருமையாக சொல்லிக்கணும், நம்ம கேப்டனுடைய ரசிகர்கள், விசுவாசிகள், தொண்டர்கள் எல்லாமே. அதாவது திரைத்துறையை பொறுத்த வரைக்குங்க, ஒருத்தன் திறமையாக வந்துட்டான், அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறான்னு தெரிஞ்சால் அவனை எப்படி ஆஃப் பண்ணணுமோ அப்படியெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. நானும் திரைத்துறையில் இருந்தனால சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பாடலாசிரியராக, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக உள்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான இயக்குநர்களோடு பணியாற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷிஃப்ட்டு தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் இப்போ அங்கேயும் ட்ராவல் பண்ணுறோம், இங்கேயும் ட்ராவல் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ சினிமா துறையை பற்றி முழுவதுமாக எனக்கு தெரியலைன்னா கூட ஒரு 70% எனக்கு தெரியும். அதனால் திறமையாக ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னால் எப்படா முட்டுக்கட்டை போட்டு அவனை தூக்கி அடிக்கலான்னு தான் பார்ப்பானுங்க. அந்த மாதிரி கேப்டன் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் அவரோட பயணித்தவங்க எல்லாம் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் வெளியே சொல்லாத பல தகவல்கள் இருக்குது. அவருடைய முதல் பட வாய்ப்புக்காக அவர் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, எக்கச்சக்கம். அவர் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் எல்லா வேலையும் செஞ்சுருப்பானுங்க அந்த கேரக்டருக்காக. ஆனால் விஜயகாந்த் உண்மையான ஆண்மகன், ஒரு வீரன், உத்தமன். நான் நடிக்க வந்திருக்கேன், எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, நான் நடிக்கிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, நேரடியாக பேசிடுவார். முதல் படத்தில் அந்த வாய்ப்புக்கும் அப்படி தான். மற்ற நடிகர்கள்லாம் என்ன வேணாலும், அதான் சொல்கிறேன், என்ன வேணாலும் செஞ்சுருப்பாங்க அந்த கேரக்டர் கிடைக்கிது அப்படின்னாக்க. ஆனால் கேப்டன் அப்படி கிடையாதுங்க. எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர். பொய் பேச தெரியாது கேப்டனுக்கு. பொய் பேசுகிறவங்களும் கூட வச்சுக்கவே மாட்டார். அதே மாதிரி பின்னாடி பேசுகிற பழக்கம் கிடையாது. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் காசிப் பண்ணி தானே பொழப்பு நடத்துவானுங்க. ஏன்னா கேப்டன் ஒருபோதும் அது பண்ணதே கிடையாது. அதேமாரி ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அது கேப்டனை பார்த்து தான் கற்றுக்கணும். அவர் சினிமா துறையில் இருக்கும்போதும் சரி, அரசியலில் இருக்கும்போதும் சரி, அவர் இருக்காருன்னா ஒரு பாதுகாப்பு. கேப்டன்னா கேப்டன் தான், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் கேப்டன் தான். அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேப்டனை நான் தான் வளர்த்து விட்டேன்னு எவனாவது சொன்னான்னா அவனை விட ஒரு பெரிய அயோக்கியம் எவனுமே கிடையாது. கேப்டன் ஒரு சுயம்பு, அவராக வந்தவர், அவராக விழுந்து எந்திரிச்சு ஓடி உச்சத்தை தொட்டவர்.
அவரெல்லாம் யாரும் வளர்த்து விடல. சரிங்களா? யாரை நம்பியே அவர் இந்த சினிமாவுக்கு வரல. அவர் செல்வ செழிப்புமிக்க ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். ஆனால் இங்கே சினிமாவுக்கு வரும்போது தான் யாருங்கிற அடையாளத்தை எங்கேயுமே காட்டலை. ஒரு திமிர்த்தனத்தையோ இப்போல்லாம் பாருங்கள், ஒரு படத்துக்கே இவனுங்க போடுற சீனு சத்தியமாக தாங்கவே முடியல. அப்போ கேப்டன்லாம் எவ்வளோ போட்டிருக்கணும்? கேப்டன் கிட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த பந்தா காட்டுறது, சீன் போடுறது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாரையும் அரவணைச்சிக்கணும். அப்படியே அரவணைச்சி பாசமாக அன்பா அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. இருந்தார், இப்பயும் இருக்கார். இல்லைன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்குமே சமரசம் செஞ்சுக்கல சினிமாவில். அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, எதுக்குடா நம்ம போய் இவங்கக்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கணும், நம்ம உருவாக்குவோம்டா, நாம் உருவாக்குவோம், ஒரு ஒரு ஜென்ரேஷனை நாம் உருவாக்குவோம்னு அவர் உருவாக்கி வந்த படம் தான் ஊமை விழிகள். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பிஆர்ஓவில் ஆரம்பித்து டீ பாய் கொடுக்குற வரையும் அரசியல் பண்ணுவான். போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போவானுங்க. அது உண்மையாக போயான்னு கூட தெரியாது. அப்போ விஜயகாந்த் அவர்கள் எத்தனை பேரை தாண்டி வந்திருப்பார், எவ்வளோ திருட்டு பசங்க, எவ்வளோ கிரிமினல், எவ்வளோ புறம்போக்குங்களை தாண்டி வந்திருப்பார், எவ்வளோ பார்த்துருப்பார் அவர் வாழ்க்கையில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது பொதுவாக இங்கே ஒன்று இருக்குது, அவர் சாப்பிட உட்காந்தப்போ அவரை சாப்பாடை எழுப்பிட்டாங்கன்னு, அதுலேருந்து அவர் சாப்பாடு எல்லாருக்கும் போடணும்னு நினச்சாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு சம்பவம் தாங்க. அந்த மாதிரி பல சம்பவம் இருக்குது. கேப்டனை ஒரு நாள் முழுக்க வெளியே நிற்க வச்ச தயாரிப்பாளர் இருக்கார். கேப்டனை கடைக்கு போக சொன்ன தயாரிப்பாளர் இருக்கார். கேப்டனை தவறாக பேசின நடிகர் இருக்கார். இவங்க எல்லாரையுமே ஒரு கட்டத்தில் அவர் அரவணைச்சார். அதுதான் கேப்டன். ரிவெஞ்ச் எடுக்கலை, இவங்க எல்லாருமே அவர் அரவணைச்சார், அவங்கள வளர்த்து விட்டார். ஒரு கட்டத்தில் லைஃப் வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் வாங்க பாருங்க, அந்த மாதிரி அவரை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் விழுந்துட்டாங்க கீழே. அப்போ அவங்க எல்லாரையும் இவர் தேடி போய் தூக்கி விட்றாரு. வா, நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, வாடா, எந்திரா, ஓடுறா, ஓடு, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு. அப்பேற்பட்ட விஜயகாந்த் அவர்களுக்கே ஊமை விழிகள் படம் தடை செய்யப்பட்டது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஊமை விழிகள் படம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. முடிச்சு சென்சார் போது தமிழ்நாட்டு சென்சார் போர்டில் படம் தடை, பேண்டுன்றான். ஃபஸ்ட்டு டைம் பேண்டு அப்படின்றான். டைரக்டருக்கு ஒன்றுமே புரியல. பேண்டா அப்படின்னு என்னடா அப்படின்னு ஒன்றும் புரியல. படம் தடை, தூக்கிட்டு ஓடு டெல்லிக்கு தூக்கிட்டு வாங்க. பாம்பேக்கு வர்றாங்க. அங்கே போய் சென்சார் பண்ணால் அங்கேயும் பேண்டு இல்லை, படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஊமை விழிகள் படத்தில் ஆபாசமான காட்சி எதுவுமே கிடையாது, ஆபாசமான வசனம் எதுவுமே கிடையாது. கட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் 16 கட்டு தான் படத்தில். அதுலேயே 8 கட்டு அவனே திருப்பி கொடுத்துட்டான், 8 கட்டை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கான். அந்த 8 கட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சென்சார். ஸோ அப்புறம் ஏன்டா தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலே பேன் பண்ணிங்கன்னு அந்த டேரக்டரை நீங்கள் இன்றைக்கி கேட்டிங்கனாலும், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கி கேட்டிங்கனாலும் தெரியாது. ஆனால் பேண்டு. சரி, கடைசியாக டெல்லிக்கு போய் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியின் மூலமாக அந்த படம் திரையிடப்பட்டு அந்த படத்தை பார்க்குறாரு. அந்த டைமில் ஒரு மரியாதை நிமித்தமாக, வேறு ஒன்றும் கிடையாது, மரியாதை நிமித்தமாக அந்த உயர் நீதிபதி வரும்போது அவங்க பாதத்தை தொட்டு கேப்டன் வணங்குறாரு. அந்த நீதிபதி மிரண்டு போயிட்டார், ஷாக் ஆகிட்டார். என்னங்க நீங்கள் போய் ஏன் காலில் விழுந்துவிட்டு, அதாவது அந்த நீதிபதி படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் யாருன்றதை தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கார். யாரோட படம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஓரளவுக்கு அந்த ஹீரோ யார், தயாரிப்பாளர் யாருன்னு விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேள்வி கேட்டு வந்தவொடனே கேப்டன் அவர் பாதத்தை தொட்டு வணங்கினோடனே மிரண்டு போயிட்டான் அந்த ஆள். அப்புறம் படம் பார்க்குறான், போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே கேட்டபோது, எதுக்கு இந்த படத்தை சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுருக்காரு. இல்லை சார், தமிழ்நாட்டிலையும் பாம்பேலையும் பேன் பண்ணிட்டாங்க, ஸோ நீங்கள் தான் இதுக்கு பார்த்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னோடனே, நான் செய்கிறதுக்கு என்னையா இருக்குது, படத்தில் ஒன்றுமே இல்லையா, இதை எதுக்கு நான் பேன் பண்ணணும்னு சொல்லி ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. புரியுதா உங்களுக்கு? இங்கே நான் ஏன் இதை விஷயத்த சொல்கிறேன்னா, அப்போ யார் பேன் பண்ணது, யார் பேன் பண்ண சொன்னது? படத்தில் ஒன்றுமே இல்லை. சரி, அப்படியே கட் பண்ணாங்களே, எதை கட் பண்ணாங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் சீனில் படத்துக்கு கீழே கண்ணு வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க, அந்த சீனுக்கு கட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் எவ்வளோ அரைநிர்வாண காட்சிகள், டான்ஸு, வசனம் எவ்வளோ இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ இருக்குது. அப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நான் அந்த இயக்குனரோடையும் தயாரிப்பாளரையும் பழகின டெக்னீஷியனும் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இதுக்கு முன்னாடி யார் இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது யார், எம்ஜிஆர். அந்த படத்தை எம்ஜிஆரே பார்த்தார். அவர்கிட்ட இவங்க உதவின்னு போய் கேட்கல. கேப்டன் தான் தெரியுமே, அவர் யாரையும் போய் கேட்கல மாட்டார், யார் வாசலையும் நிற்க மாட்டார். அவர் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் ஏன் பேன் பண்ணாங்க, யாரால் பேன் பண்ணப்பட்டுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் கலைஞர் அவர்கள். கலைஞருக்கு அப்போ மிகவும் நெருக்கமானவர் கேப்டன்.
ஆனால் யார்கிட்டையுமே கேப்டன் போய் இந்த மாதிரி என் படம் பிரச்சனையில் இருக்குது, இன்றைக்கி போய் நிற்கிறானுங்க பாருங்கள் சங்கத் வாசலில், ஐயா என் படம் இப்படி இருக்குது காப்பாற்றி கொடுங்க. ஆனால் கேப்டன் கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான பேர் நின்றுருக்காங்க, ஆயிரக்கணக்குக்கு மேலே நடிகர், தயாரிப்பாளர், நடிகைகள், ஃபினான்ஷியர்ஸ், எவ்வளோ பேருக்கு கேப்டன் உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா? ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு இனி வர வீடியோஸில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். கேப்டனை பற்றி இந்த ஊடகம் எந்த அளவுக்கு ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குச்சோ அது எல்லாத்தையும் நம்ம உடைப்போம். அதுதான் நம்ம வேலை. நீங்கள் யோசிக்கலாம், எங்கடா இருந்த நீ இவ்வளோ நாள், இப்போ வந்து இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கும்போது இருக்குது. கேப்டன் இருக்கும்போது இதெல்லாம் நான் பேசியிருந்தேன்னா நான் கேப்டனுக்கு ஏதோ சொம்பு அடிக்கிறேன்னு நினச்சிப்பானுங்க. கேப்டனுக்கு அந்த சொம்பெல்லாம் அவருக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு. அவர் இல்லாதப்போ அவர் பண்ண உண்மையான இந்த என்ன சொல்கிறது, இந்த சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் அவர் செஞ்ச விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தானே நம்ம வேலை. அவர் இருக்கும்போது பேசி என்ன பிரயோஜனம்? அது தேவையில்லை. அவர் இல்லாதப்போ அவர் கூட நிற்கணும், அவர் தொண்டர்களோடு நிற்கணும், அவர் குடும்பத்துக்கு நிற்கணும். அதுதான் நம்ம அவர் மேலே வச்சுருக்க மரியாதை. உண்மையாக இருக்கணும். நம்ம வீட்டையும் பார்க்கணும், நம்ம தொழிலையும் பார்க்கணும், அதே நேரத்தில் அவருக்கும் விசுவாசமாக நிற்கணும். எத்தனை குடும்பத்துக்கு அவர் உதவி செஞ்சுருக்காருங்க. இப்போ கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பையன் வந்தான், என்னை அவர் தான் படிக்க வச்சார், 4 வருஷம் ஃபீஸ் அவர் தான் கட்டினார். சரிப்பா உனக்கு அவரை தெரியுமான்னு கேட்டால், இல்லை எனக்கு தெரியாது, ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தேன், அப்போ அவர் உள்ளே நுழைஞ்சிக்கிருந்தார், இந்த மாதிரி அவரை பார்க்கணுன்னு சொன்னேன், உள்ளே கூப்பிட்டு போனாங்க, என்னப்பான்னு கேட்டார், இந்த மாதிரி படிக்க வசதி இல்லைங்கய்யா, என் வீடு இங்கே தான் இருக்குது விருங்கம்பாக்கத்தில், எங்கள் அப்பாவும் வந்து டிரைவராக இருக்கார், நான் கஷ்டப்பட்டு படிக்கணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னோடனே கூப்பிட்டு, இந்த பையனுக்கு என்ன வேணுமோ உடனே செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. 4 வருஷம் ஃபீஸை கட்டி அந்த பையன் ஆஸ்திரேலியா போயிட்டு இன்றைக்கி அங்கே சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கான். இன்றைக்கி அவன் வாங்குகிற சம்பளம் 4 லட்சம். இப்போ போன வாரம் நம்ம கேப்டன் நினைவிடத்துக்கு வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கான், தேம்பி தம்பி யாரா நீனு, பார்க்க பயங்கரமாக இருக்கு ஆள், என்னடா விஷயம் அப்படின்னு விசாரிச்சா உண்மையை சொல்கிறான் அவன். நான் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், கேப்டன் செத்தப்போ இறந்தப்போ என்னால் 2 நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல, எனக்கு இன்னுமே பண்ண முடியல, எனக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருந்தது, என்னால் சென்னையும் வர முடியல, நான் இப்போ தான் வந்திருக்கேன், என்னை அவர் தான் படிக்க வச்சார், 4 வருஷம் ஃபீஸ் அவர் தான் கட்டினார். இந்நேரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கேன் எவனாவது இந்த வேலையை செஞ்சுருந்தான்னு வச்சுங்களேன், பிஹைண்ட் வுட்ஸு, கலாட்டா, இந்தியா கிளிட்ஸு, புதிய தலைமுறை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த காசை கையில் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு 10 நாளைக்கு அதை ஓட்டியிருப்பானுங்க யூடியூப்பில். இப்போ நான் சொல்கிறது ஒரே ஒரு பையன் ஆஸ்திரேலியா போனது. இந்த மாதிரி ஜெர்மனியில் ஒரு ஃபேமிலி இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஜெர்மனியில், நியூசிலாண்டில், ஸ்ரீலங்காவில் எத்தனை பேர் படிக்க வச்சுருக்கேன் தெரியுமா கேப்டன்? ஆதாரத்தோடு இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிசிட்டியோ ப்ரொமோஷனுமே எதுவுமே விரும்பாத ஒரு தலைவனுங்க அவர். நடிகன் கிடையாது, தலைவன். அதே மாதிரி கேப்டன் கிட்ட இருக்க ஒரு நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுங்களா? எப்படி அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர் உத்தமராக இருந்தாரோ அதே மாதிரி தான் அவர் குடும்பத்துக்கும் இருந்தார். அவர் எப்படி தன் குடும்பத்துக்கு உத்தமராக இருந்தாலோ அதே மாதிரி தான் தன்னுடைய தொண்டர்களுக்கும் இருந்தார், தன்னுடைய ரசிகர்களுக்கும் இருந்தார். கடைசி நாள் வரைக்கும் கேமராவுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கேமராவுக்கு பின்னாடி ஒரு பேச்சு, வீட்டுக்குள்ளே ஒரு பேச்சு, வீட்டு கேட்டுக்கு வெளியே ஒரு பேச்சு, மேடையில் ஒரு பேச்சு, தரையில் ஒரு பேச்சு. கேப்டன் என்றைக்குமே கிடையாது. கேப்டன் மாதிரி எவனுமே கிடையாது. ஒரே முகம்தான் கேப்டனுக்கு. அவர் முகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், பொய்யே இருக்காது. ஃப்ரேமில் இருக்கும்போது கூட பாருங்களேன், கேப்டன் முகத்தில் பொய்யே இருக்காது. நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பாருங்களேன், பொய்யே இருக்காது. நீங்கள் ஏதாவது கேப்டன் இன்றைக்காவது பொய் பேசுகிறான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ பொய் பேசுகிறானுங்க பாருங்கள் மேடையில். நமக்கே தெரியுது இவன் உருட்டுறான்னு. ஆனால் கேப்டன் என்னைக்காவது பொய் சொல்லியோ கைத்தட்டலுக்காகவோ நாம் மீடியா அட்டென்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னோ ஏதாவது பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதையுமே விரும்ப மாட்டாருங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட அவருக்கு காரு, சைரன் வச்ச காரு, இந்த டீசல் இதெல்லாம் கொடுப்பாங்க நிறையா நலத்திட்ட. இது உங்களுக்கு தெரியும், அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் என்னென்ன இது கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. தூக்கிட்டு போன்ட்டார். காரம் ஒன்றும் போங்கடா, தூக்கிட்டு போங்கடா எல்லாத்தையும்ட்டார். யாருக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, போய் மக்கள் கொடுங்கடா போங்கடா அப்படின்ட்டார். சைரன் வச்ச காரும் வேணாம், உங்கள் டீசல் பணமும் வேணாம், போங்கடா நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஒரே கார் தான் வச்சுருந்தார் கேப்டன், ஒரே கார் தான் வச்சுருந்தார். அதே மாதிரி அவங்க பசங்க 2 பேருமே நீங்கள் பாருங்கள், சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் கூட சென்னையில் இங்கே தான் ஒருத்தர் லோயலாலையும் ஒருத்தர் எஸ்ஆர்எம்ல தான் படித்தார். நானும் லோயலாவில் தான் படித்தேன், எனக்கு ஜூனியர் அவர் சண்முக பாண்டியன். ஸோ இங்கே தான் படித்தாங்க. ஆனால் அவர்கிட்ட உதவி கேட்ட வந்தவங்களாம் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து அங்கே படித்தாங்க. இதுதாங்க கேப்டன். நாம் அவருடைய புகழை காலங்காலத்துக்கும் பேசணும். நீங்கள் வேறு யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க ஃபேமிலி பற்றி பேசணுன்னு அவசியம் கிடையாது, கட்சியை பற்றி பேசணுன்னு அவசியம் கிடையாது. கேப்டனை பற்றி மட்டுமே பேசணும். கேப்டன் என்ன செஞ்சார், கேப்டனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவர் திரைப்படங்களில் ஒவ்வொரு கதையும் எப்படி கேட்டார், எப்படி டைரக்டர்களை முடிவு செஞ்சார்,
எப்படி கதையை அணுகுறாரு, ஸ்கிரிப்டை எப்படி செலக்ட் பண்ணார், இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றையும் டைசெக்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். நம்ம பர்சனல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்கும். ஒரு புக்கு படிக்கிறதுக்கு எந்த அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கேப்டனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஊடகம், நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், இந்த ஊடகம் அரசியல் காரணங்களுக்காக விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றினாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அப்படி ட்ரால் மெட்டீரியலாக மாற்றின எல்லா மீடியும் இன்றைக்கி அவர் நினைவெடுத்து வாசலில் நிற்கிறான் பைட்டுக்காக. அந்த நினைவெடுத்த வீடியோ எடுக்கிறதுக்காக பைட்டுக்காக வாசலில் வந்து நிற்கிறான். காக்க வச்சிருக்கார் பார்த்தீங்கல்ல, அதுதான் விஜயகாந்த், அதுதான் கேப்டன். அவருக்கு பத்மபூஷன்லாம் பத்தாதுங்க, பாரத ரத்னா கொடுக்கணும். அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தே ஆகணும். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் பாரத ரத்னா கொடுக்கணும். பாரத ரத்னாவுக்கு தகுதியான ஒரே தலைவன், ஒரே லீடர் பப்ளிக் அஃபேர்லேயும் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் பொலிட்டிக்கல் லைஃப்லையும் ஒரு தகுதியான ஒரே ஆள்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். நிச்சயம் பாரத ரத்னா பெறுவார். நன்றி.